புதன் எந்தெந்த லக்னத்துக்கு யோகரா வருவாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட சொந்த லக்னம் மிதுனம் கன்னியா லக்னத்துக்கு புதன் யோகரா வருவாரு. அவரோட ஃப்ரெண்டு சுக்கிரனோட லக்னம் ரிஷபம் துலாம் லக்னத்துக்கு புதன் யோகரா வருவாரு. சனியோட மகரம் கும்பம் லக்னத்துக்கு புதன் யோகரா வருவாரு. ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் மிதுனம் கன்யா இந்த 6 லக்னத்துக்கு புதன் யோகரா வருவாரு. இந்த 6 லக்னத்துக்கும் புதன் 1, 5, 9 அதிபதியா வருவாரு. மிதுன லக்னத்துக்கு புதன் லக்னாதிபதியாவும் வருவாரு, சுகஸ்தான அதிபதியா வருவாரு. லக்னாதிபதிங்கிறதுனால புதன் இந்த லக்னத்துக்கு அந்தஸ்து, கௌரவம், ஆரோக்கியம் இதெல்லாம் தருவாரு. சுகஸ்தான அதிபதி 4ஆம் அதிபதிங்கிறதுனால வீடு, வாகனம், சொத்து இதெல்லாம் தரக்கூடியவர் புதன். புதன் இயற்கை சுபரா இருந்து 2 கேந்திரத்துக்கு அதிபதியா வர்றதுனால இந்த லக்னத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷமும் கொண்டவர் புதன். ஆனா லக்னாதிபதிங்கிற அடிப்படையில புதன் இந்த லக்னத்துக்கு லக்ன யோகர். கன்னியா லக்னத்துக்கு புதன் லக்னாதிபதியாகவும் வருவாரு, 10ஆம் அதிபதியாகவும் வருவாரு. லக்னாதிபதிங்கிற அடிப்படையில புதன் இந்த லக்னத்துக்கு கௌரவம், அந்தஸ்து, ஆரோக்கியம் இதெல்லாம் தருவாரு. 10ஆம் அதிபதிங்கிறதுனால இந்த லக்னத்துக்கு தொழில் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் புதன். புதன் இயற்கை சுபர்ங்கிறதுனால இந்த லக்னத்துக்கு 2 கேந்திரத்துக்கும் அதிபதியா வர்றதுனால கேந்திராதிபத்திய தோஷம் கொண்டவர். ஆனா லக்னாதிபதிங்கிற அடிப்படையில லக்ன யோகர் புதன். ரிஷப லக்னத்துக்கு புதன் தனஸ்தான அதிபதியா வருவாரு, 5ஆம் அதிபதியாகவும் வருவாரு. 2ஆம் அதிபதிங்கிற அடிப்படையில இந்த ரிஷப லக்னத்துக்கு தனத்தை கொடுக்கிறவர் புதன், நல்ல பேச்சை கொடுக்கிறவர், குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிறவர். 5ஆம் அதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்து, புத்திர பாக்கியம் இதை தர்றவர் புதன். இந்த லக்னத்துக்கு புதன் 5ஆம் அதிபதிங்கிறதுனால லக்ன யோகர். துலாம் லக்னத்துக்கு புதன் பாக்கியாதிபதியா வருவாரு, இன்னொரு துர்ஸ்தானமான 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதியா வருவாரு. பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு பாக்கியம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் தர்றவர். 12ஆம் அதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு அலைச்சல், செலவு, விரயம், தூக்கம், சுகபோகம் இதெல்லாம் தர்றவரும் புதன் தான். இந்த லக்னத்துக்கு புதன் துர்ஸ்தானத்துக்கும் அதிபதியா வர்றதுனால புதன் பாக்கியஸ்தானத்தை மட்டும் தொடர்பு கொண்டு தசா நடத்தினா நல்லது. துர்ஸ்தானமான 12ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. மகர லக்னத்துக்கு புதன் பாக்கியாதிபதியாகவும் வருவாரு, 6ஆம் பாவக அதிபதியாகவும் வருவாரு. பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு பாக்கியம், அதிர்ஷ்டத்தெல்லாம் தர்றவர் புதன். அதே சமயம் இவர் 6ஆம் அதிபதிங்கிறதுனால, அதாவது ருணரோக சத்ருஸ்தான அதிபதிங்கிறதுனால கடன், நோய், எதிரி இந்த மாதிரி அமைப்புகளை தர்றவரும் புதன் தான். அதனால இந்த லக்னத்துக்கு புதன் 9ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்தினா நல்லது, 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்தக்கூடாது. இந்த லக்னத்துக்கு புதன் பாக்கியாதிபதியா வர்றதுனாலையும் 6ஆம் அதிபதியா வர்றதுனாலையும் ஒரு 2 கெட்டா நிலையில இருப்பாரு. ஆனா பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு புதன் யோகர். கும்ப லக்னத்துக்கு புதன் 5ஆம் அதிபதியா வருவாரு, அஷ்டமாதிபதியா வருவாரு. பஞ்சமாதிபதிங்கிற அடிப்படையில கும்ப லக்னத்துக்கு அதிர்ஷ்டம், புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்து இந்த அமைப்பெல்லாம் தர்றவர் புதன். அதே சமயம் அஷ்டமாதிபதிங்கிறதுனால அஷ்டமஸ்தான நெகட்டிவ் பலன்களை தர்றவரும் புதன் தான். அதனால இந்த லக்னத்துக்கு புதன் 5ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டு தசா அல்லது புத்தி நடத்தினா நல்லது, அஷ்டமஸ்தானத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்தக்கூடாது. இந்த லக்னத்துக்கு புதன் பஞ்சமாதிபதியா வந்து அஷ்டமாதிபதியாவும் வர்றதுனால ஒரு 2 கெட்டா நிலையில தான் செயல்படுவாரு, மகர லக்னம் மாதிரியே. அதனால இந்த லக்னத்துக்கு புதன் அஷ்டமஸ்தானத்தை தொடர்பு கொள்ளாம 5ஆம் பாவகத்தை மட்டும் தொடர்பு கொண்டு தசா அல்லது புத்தி நடத்துறது நல்லது. 5ஆம் அதிபதிங்கிற அடிப்படையில கும்ப லக்னத்துக்கு புதன் லக்ன யோகர்.